அவருடைய மகள் ஷாருமதி என்கிற மீரியாமுக்கும், ஆதம்பாக்கத்தை சார்ந்த காலம் சென்ற ஹாரி ஜேம்ஸ், ரெஜினா மேரி, அவருடைய குமாரன் ஜெஃப்ரி ஜோன்ஸ், அவள் இருவருக்கும் வருகிற 6/3/26 வெள்ளிக்கிழமை மாலை இவருடைய திருமணம் ஆலந்தூர் இருக்கிற MKN ரோட்டில் இருக்கிற காமராஜ் திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கிறது. இவர்கள் இந்த திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான தடைகள் வந்திருக்கிற யாருக்காக தெரிந்திருந்தால் இதை இப்பொழுதே நீங்கள் இந்த திருச்சபைக்கு எழுத்தின் மூலமாகவோ வாய்மொழியாகவோ சொல்லும்படி அன்பாக கேட்கிறேன். இதை குறித்து இப்படி பேசாவிட்டால் இனி ஒரு காலம் அதை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லுகிறேன். இது திருச்சபையில் அறிவிக்கப்படுகிற 3வது அறிவிப்பு. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோம். மேலே வரணும். இந்த பிள்ளைக்காக இந்த திருமண வெள்ளிக்கிழமை, எனவே அன்றைக்கு ஜெபம் இருக்காது. எனவே நீங்கள் யாவரும் அந்த திருமணத்தில் பங்கு பெறும்படி அந்த விலாசத்தை அவங்க சொல்லுவாங்க. ஆலந்தூர் மெட்ரோக்கு பக்கத்தில் நினைக்கிறது. எனவே திருமணத்தை யாவரும் வரும்படி மாலை 5 மணிக்கு. விசுவாசிகள் ஆராதனைக்கு வரணும், அவிசுவாசிகள் விருந்துக்கு வரணும். புரியவே இல்லை. விசுவாசிகள் ஆராதனைக்கு வரணும், அவிசுவாசிகள் விருந்துக்கு போகணும். நம்மளாம் விசுவாசிகள் ஆராதனைக்கு வருவோம். இந்த பிள்ளைக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே அருமையான மகளுக்காக ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தினீர் ஆண்டவரே, இன்னமும் நடத்த நீ போதுமானவராக இருக்கிறீர். தாயின் வயிற்றிலே திறந்து கொண்டீர். இந்த மேலான ரட்சிப்பை தந்தீர் ஆண்டவரே, கிருபைகளை தந்தீர். இந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அந்த ஆராதனை தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். கூடி 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளை அந்த சபைக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாத பிள்ளையாய் மாற்றும். அதனால் விவாக ஆராதனை ஆசீர்வதிங்க. தேவ பிரசனம் இருக்கட்டும். கானாவூர் கல்யாணத்தில் வந்து மணமக்களை ஆசீர்வதித்த தெய்வம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். வாழ்த்துக்கள். ரைட், போகும்போது என்ன பார்த்துட்டு போவான். ரைட்.